2025-26 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பட்ஜெட்டில் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மகளிரிடையே நிலவுவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் உரிமை தொகை தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை அதிக அளவில் நிரப்ப திட்டம் இருப்பதாகவும் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவார்களா இதுபோன்ற எதிர்பார்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளாக கௌரவ பேராசிரியராக பணியாற்றக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நேரத்தில் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்போ ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கக்கூடிய வகையில் தமிழக போக்குவரத்து துறையிலும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் காலி இடங்கள் நிரப்பப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து துறையில சுமார் 4000 காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில அவை நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்கான நிதி எவ்வளவு ஒதுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இது மட்டும் இல்லாது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நேரத்தில் இன்னும் மக்கள் மத்தியில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்ற விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்திற்கான நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட் அப்படின்னாலே எதிர்பார்ப்புகள் அனைவருக்குமே இருக்கும். அந்த வகையில் அனைத்து தரப்பு மத்தியிலும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதனை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டாக இன்றைய பட்ஜெட் அமையுமா? கௌதமி, சரியாக 9:30 மணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கின்றது. காரணம், தேர்தலுக்கு முன்பு வரக்கூடிய ஒரு பட்ஜெட் என்பதும் நடப்பு அரசினுடைய ஒரு கடைசி முழு பட்ஜெட் என்பதாலும் இதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பு ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாலும் அதில் புதிய அறிவிப்புகள் அதிக அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே இந்த ஆண்டுதான் புதிய அறிவிப்புகள் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரசு ஊழியர்கள் தொடங்கி விவசாயிகளிலிருந்து அடித்தட்டு மக்கள் வரை பெண்கள் முதற்கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கின்றது. தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி அளவுக்கு பட்ஜெட் போடப்படக்கூடிய நிலையில் அதில் அதிகமான நிதி ஒதுக்கப்படுவது தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். கடந்த ஆண்டு 44,000 கோடி அளவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 50,000 கோடியை தொடும் என்று சொல்கிறார்கள். காரணம், மத்திய அரசு நிதி கொடுக்காத காரணத்தால் அந்த நிதி சுமையும் சேர்த்து சுமக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் சென்று வந்திருக்கிறார். எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதல் வசதிகள் தேவைப்படுகிறது, எந்தெந்த மாவட்டத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது, கட்டமைப்பு வசதிகள் எங்கு குறைவாக இருக்கிறது, லேப் எங்கு குறைவாக இருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் அவரே நேரடியாக சென்று ஆய்வு செய்து முடித்து வந்திருக்கிறார். எனவே அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே அது இந்த பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்று ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் தரப்பு அவர்கள் நீண்ட ஆண்டுகளாக புதிய ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும். ஏறக்குறைய அதிமுக ஆட்சிக்கு பிறகு அந்த 2011க்கு பிறகு எந்த ஆண்டிலுமே 2012, 13 அதன் பிறகு எந்த ஆண்டிலுமே புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. எனவே அதிக அளவில் ஆசிரியர் பணியிடங்களை நிவர்த்தி செய்வதற்கான அந்த அறிவிப்புகள் வெளியாகுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்களும், அதே போல கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரக்கூடியவர்கள் தங்களுக்கு பணி நிலைப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து காத்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் காத்திருக்க அரசு ஊழியர்கள், ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்பது. அது மட்டும் இல்லாமல் ஈட்டிய விடுப்பு, இந்த சரண்டர் என்று சொல்வார்கள், அவர்கள் அந்த விடுமுறையை எடுக்காத பட்சத்திலே அவர்களுக்கு அது விடுமுறையாகவோ அல்லது பணமாகவோ கையிலே கொடுக்கப்படும். எனவே அது தொடர்பான அறிவிப்பு ஏதாவது இருக்குமா? ஏனென்றால் கொரோனா காலகட்டத்தோடு நிறுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பான ஒரு அறிவிப்பு இருக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தமிழக போக்குவரத்து துறையை பொறுத்தவரையிலே பல பணிமனைகளில் போதுமான போக்குவரத்துக்கு பேருந்து வசதிகள் இல்லை. பல கிராமப்புறங்களுக்கு பேருந்துகளை அனுப்புவதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. பல இடங்களில் பேருந்துகள் பழுதடைந்து இருப்பதாகவும் பழைய பேருந்துகளை இயக்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன.
எனவே புதிய பேருந்துகள் வாங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளாக புதிய ஓட்டுநர் நடத்துனர் எடுக்காத சூழல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தீபாவளி, பொங்கல் போன்று அதிகமான பேருந்துகள் தேவைப்படும் காலகட்டங்களில் தனியாரிடமிருந்து எடுத்து ஓட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. தற்காலிக ஓட்டுநர்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பட்ஜெட்டாக இது இருக்குமா என்று போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இப்ப அதே போல பெண்களுக்கு பொறுத்தவரையில கலைஞர் மகளிர் உதவித்தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது 1500 ரூபாயாக வழங்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் கூட சில தினங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரி நம்முடைய அண்டை மாநிலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டது. அதே போன்றது ஒரு அறிவிப்பு இங்கு வழங்கப்படுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது சுமார் 1,15,00,000 பேர் இந்த மாதம் 1000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். ஆனால் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும், நாங்களும் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம், நாங்களும் தகுதியான பெண்கள் தான் என லட்சக்கணக்கான பெண்கள் விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன வாய்ப்பு கிடைக்கும், எங்களையும் சேர்த்து கொண்டு புதிய அறிவிப்பை வெளியிடுவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்படி நீண்டதொரு பட்டியல். மாணவர்கள் தரப்பில் கல்வி கடன் ரத்து செய்யப்படுமா, இந்த முழுமையான ரத்து என்பது செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுக்கான அந்த கட்டண நிர்ணயம், அதே போல பல விஷயங்கள் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு கூட கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். எனவே அவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் இந்த பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளர்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த பட்ஜெட் காப்பி தயாரிக்கும் போது, அந்த நிதி ஒதுக்கும் போது இந்த துறையை கன்சிடர் பண்ணுங்க, நாங்க எவ்வளவு வருஷமா கோரிக்கை வச்சிருக்கோம், எத்தனை மாசமா வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த பட்ஜெட் தனியாக நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. எனவே இந்த பொது பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தமிழக அரசு இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சில அறிவிப்புகளை வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது. என்றால் இன்றைக்கு சென்னையில் 100 இடங்களிலும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 936 இடங்களிலும் பெரிய அளவில் ஸ்கிரீன், உதாரணத்துக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை, இது போல அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடங்களில் பெரிய திரை வைத்து ஒளிபரப்பு செய்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று தமிழக அரசே இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே எதிர்பார்ப்பு எகிரி இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தொடங்கியதும் யாருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறியது, என்னென்ன அறிவிப்புகளை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.